எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் இலங்கை தூதரகம் சார்பாக பொது மன்னிப்பில் தாயகம் செல்ல இருப்பவர்களுக்குரிய அவுட்பாஸ் பற்றிய விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். 100 நபர்களுக்குரிய அவுட்பாஸ் பற்றிய விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் அவுட்பாஸ் பற்றிய இலக்கங்களை பார்த்தால் அவுட்பாஸ் 5694 அஜீஸ் அனிசா பேகம், இது அவருடைய பெயர். அவுட்பாஸ் இலக்கம் 5694 இலக்கங்கள் இருந்த அவுட்பாஸ் இலக்கம் 6056 மேனகா மதுமாலி ராமநாயக்கா. இடைப்பட்டவர்களுக்குரிய விண்ணப்பதாரிகளுக்குரிய அவுட்பாஸ் பற்றிய இலக்கங்கள் தற்சமயம் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஓடோடி சென்று இதை வாங்கி தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தகவல் அனைத்தும் தகமை பெற்ற அதிகாரி இலங்கை தூதரகம் குவைத். தேவைப்படுவோர் தூதரக வளாகத்தில் சலுகை கட்டணத்தில் விமான பயணச்சீட்டுகள் வாங்குவதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. பயோமெட்ரிக் டிசம்பர் மாதம் வரை எடுக்க காலக்கெடு குவைத் அரசின் விசேட அறிவித்தல் ஒன்றையும் பார்ப்போம். பயோமெட்ரிக் தரவுகள் கைரேகை பதிவு அடையாளங்கள். குவைத் குடிமக்கள் செப்டம்பர் 30 வரை, வெளிநாட்டவர்கள் டிசம்பர் 30 வரை காலக்கெடு. குடிமக்கள் குடியிருப்பாளர்களுக்கான நடைமுறைகளை எளிதாக்கும் நோக்கில் பயோமெட்ரிக் கைரேகை எடுப்பதற்கான காலக்கெடுவை நீடிப்பதற்காக உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளனர். இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையில் வெளியிடப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர், உள்துறை அமைச்சர் உத்தரவுகளை தொடர்ந்து வருகின்றனர். செயல்முறைகளை நெறிப்படுத்துவது, பாதுகாப்பு எந்திரத்துக்கள் தேவையான பணிகளை விரைவாக முடிப்பதை உறுதி செய்வது ஆகியவற்றின் கட்டாயத்தை மேற்கோள் காட்டி நீடிப்புக்கு பின்னால் உள்ள காரணத்தை அறிக்கை விவரித்து வருகின்றன. குடிமக்கள் பயோமெட்ரிக் கைரேகை மேற்கொள்வதற்கான காலக்கெடு செப்டம்பர் 30, 2020க்குள் தள்ளி வைக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் வெளிநாட்டவர்கள் தேவைக்கிணங்க டிசம்பர் 30 வரை அவகாசம் கொடுக்கப்படுகின்றது. பயோமெட்ரிக் கைரேகைக்கான உத்தியபூர்வ இருப்பிடங்கள், செயல்பாட்டு நேரங்கள் அமைச்சு வரையறை செய்துள்ளனர். இந்த சேவைகள் தனிப்பட்ட புலனாய்வு துறைகள், குற்றவியல் சாட்சியங்கள் பொதுத்துறையில் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் விசா விதிகளை மீறிய 68 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வதிவிடச் சட்டங்கள் மீறிய வெளிநாட்டவர்கள் குறிப்பிட்ட காலக்கெடுக்கள் தங்கள் நிலையை சரி செய்வதற்கு ஒதுக்கப்பட்ட காலத்தை பயன்படுத்துமாறு உள்துறை அமைச்சு வேண்டியிருக்கின்றது. சமீபத்தில் பர்வனியா, அல் அகமதி, முஃபாரக் அல் கஃபீர் மற்றும் சுவைக் தொழில்துறை பகுதி உட்பட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பணிச்சட்டங்கள் மீறியதன் அடிப்படையில் 68 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த பிராந்தியங்களில் திருத்தம் செய்வதற்கான காலக்கெடுவுக்கு இணங்க தவறியவர்கள் சட்டரீதியான விளைவுகளை எதிர்கொண்டனர். குடியுரிமை தொழிலாளர் சட்டங்கள் அமுல்படுத்துவதற்கான முயற்சிகள் மிக தீவிரமடைந்து வரும் நிலையில் பர்வனியா, கவர்னேட், சுவைக் தொழில்துறை பகுதிகளில் 43 மீறுபவர்கள் கைது செய்யப்பட்டனர். கூடுதலாக வர்த்தக அமைச்சுடன் இணைந்து முத்தரப்பு குழு நடத்திய கூட்டு பிரச்சாரத்தின் விளைவாக அல் அகமதி, முஃபாரக், அல் கஃபீர் மாகாணங்களில் குறிப்பாக பெண் சலூன்கள் குறிவைத்து 25 மீறு நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குவைத்தில் பொது மன்னிப்பு காலம் 6 மாதம் 17 வரை இருக்கின்றது. குறிப்பிட்ட காலக்கெடுக்கள் சட்ட ரீதியாக இருப்பவர்கள் ஓகே, சட்டத்தை மீறும் நபர்கள் தங்கள் நிலையை சரி செய்வதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கான முக்கியத்துவத்தை உள்துறை அமைச்சு கோடிட்டு காட்டி இன்றைய தினம் ஒரு சமூக விழிப்புணர்வு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர். தொடர்ந்து குவைத்தினுடைய பொது மன்னிப்பு தொடர்பாக இவர் தரும் விளக்கங்களையும் ஒரு முறை கேளுங்கள். நன்றி. எல்லாம் இஷ்யூ பண்ணப்பட்ட டிக்கெட் அதெல்லாம் ஒரு பக்கம் மிரிக்கட்டும். 10 கேடின்னு சொன்னேன்னா எம்பசியில் இன்னைக்கு 100 பேருக்கு வந்திருக்குது. 100 பேருக்கு பேப்பர் வந்திருக்குது. 100 பேரோட பேர் வந்திருக்குது. உடனடியாக நாளைக்கு காலையில் 8:30 இருந்து 12:30 மணிக்குள்ள போய் எடுங்க. 2வது விஷயம், வராதவங்க பாஸ்போர்ட், உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட் வரல, அவசரமா போகணும் அப்படின்னு சொன்னா காலையிலிருந்து உங்களை வண்டியில் ஏற்றி எம்பசிக்கு போய்த்து எடுத்து அங்கே காத்துக்கு இருந்து ரிட்டர்ன் எடுத்து உங்களை சிட்டிக்கு போய்த்து அங்கே உள்ள வேலையை முடிச்சு, ஜவசத்துக்கு போய்த்து அங்கே உள்ள வேலையை முடிச்சு, நல்லா தெரியும் உங்களுக்கு எத்தனை பேர் நம்மளோட வந்திருக்கிறீங்க. காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும், ஈவினிங் தான் ரூமுக்கு போறீங்கண்ணே, அது வரைக்கும் இந்த வண்டியில் கூலிங்கோட நீங்கள் பாதுகாப்பாக தான் இருந்து வாரீங்க போறீங்க. உங்களோட வேலை எல்லாமே முடிவடுது. பசிச்சா சாப்பாடும் உங்களுக்கு ஃப்ரீ, அதுக்கும் பிரச்சனை கிடையாது. கடை வைக்கிற இடத்துல சாப்பாடும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவ்வளோத்துக்கு வந்து வாகன காட்சி பார்த்துக்காடி இந்த டிக்கெட்டும் கூட உங்களுக்கு செல்ற டேட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோத்துக்கு குறைக்கலுமோ குறைச்சி
உங்களுக்கு அதுவும் கூட போட்டு தரது. ரைட், ஓகே. எந்த டிக்கெட்டில் உங்களுக்கு ஈக்கிற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜஹரா இல்லாமலுக்கு அப்போ உமுலைமான் இல்லாமல் வேறு சிட்டு பிரச்சனை இல்லை. ஒரு 5 கேடி 2 கேடி 3 கேடி கூடும். ஆனால் உங்களோட வேலைகள்லாம் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்கப்படும். யாராக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, வயசு போனவங்களுக்கு தான் நம்மளோட வீடியோக்கள் பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயம் தெரியாதவங்க அது எங்கே போகிறது என்ன செய்யறது போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கான சொல்யூஷன் தானே இது. சரியா? கண்டிப்பாக நீங்கள் சிங்கிள் ஆட்களும் இருப்பாங்க. இன்றைக்கும் ஒரு சிங்கிள் அக்காவை கூட்டிட்டு ஜஹராவில் இருந்து இன்றைக்கு அன்றைக்கு 16ஆம் தேதி அவங்க ஃப்ளைட். ஸோ அவங்களும் போகிறாங்க. எல்லாருமே ஆளுக்கால் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பயணங்கள் கூட கூட பாயிரவங்கட வருகை வந்து கூடிக்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு பாயிரஞ்சு வாரவங்க நினைக்காதீங்க, முழிக்காதீங்க. வீட்டை விட்டு பாஞ்சிக்கு வாரீங்க, ஃபைன் அடிக்கிறான், காட்சி தரணுங்கிறான், திரும்ப திரும்ப அந்த வேலை செய்யாதீங்க. இந்த கூர் மிஷின் கவனமும் கூட. இங்க இருக்கிற எல்லா பென்சிலும் கூர் போட்ட பென்சில். கூர் மிஷின் கவனம். குச்சி உடஞ்சிட்டு வச்சுக்கோங்க. குச்சி மட்டும் உடஞ்சிட்டு வச்சுக்கோங்க. குச்சியும் கிடையாது, கூர் மிஷினும் கிடையாது. இதுக்கு மேல திட்ட தெளிவா உங்களுக்கு என்னால இதை புரிய வைக்க முடியாது. காரணம், தலையில அடிச்சு செத்தாலும் சாகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த விஷயம், ஜவசாத்துக்குள்ள பிடிக்கிறான், அடைக்கிறான், படுக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் பேர் தேவையில்லாத பிரச்சனைகள். ஜெயில போறான், கூட்டிட்டு போறான்னு சொல்லி கூட்டிட்டு போவான் தான். 1000 பேர் போகக்குள்ள ஒருத்தருக்கு கேஸ் பயங்கரமா பலப்படுத்தப்பட்டிருக்கும். அவங்கள கொண்டு போவான். 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ 10 நாளோ பிரச்சனையே முடிச்சுதான் கொண்டு வருவான். வாழ்க்கை பிடிக்கலன்னா விவாகரத்து பண்ணித்தானே ஆகணும். அதுக்கிடையில என்ன, வாழ்க்கை பிடிக்கலன்னு ஓடி போய் சைனை வச்சு பேப்பர் எடுத்துட்டு வரதா? புருஷன் அடிப்பான், குத்துவான், பொண்டாட்டி எறிவாள், இதை இவாள், அங்க போவாள், பொண்டாட்டி காணாம வைக்கும். எல்லா துன்பங்களையும் சந்திச்சு தானே கடைசி முடிவு தானே விவாகரத்து. அதே மாதிரி தானே இதுவும். புரிஞ்சுக்கோங்களேன். 1008 பிரச்சனை இருக்கு. செஞ்ச வேலைகளுக்கு அவன் கேஸ் போட்டிருப்பான். 1000 கணக்கில் செலவழிச்சு உங்களை எடுத்திருப்பான். 2 மாசத்துல பாஞ்சிருப்பீங்க. டிராத்தர புரிச்சனா இல்ல 2வது புரிச்சனா? யார் அவன்? யாரோ தெரியாத ஒரு வெளிநாட்டுக்காரன் உங்களுக்கு காய்ச்சல் கொடுத்து நீங்க கண்டவனை படுக்கிறதுக்கோ உழைக்கிறதுக்கோ 2 விஷயம் இருக்கு. அதுக்காக நீங்க சத்தம் போடக்கூடாது. உழைக்கிறதுக்கும் வழி இருக்குது, அதுக்கும் வழி இருக்குது. இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சு தரத்துக்கு வெளிநாட்டுக்காரன் யாரு? இந்த குவைட்டுக்காரன் யாரு? அரபிக்காரன் யாரு? ஊர் நல்லமா கெட்டதோ ஏஜென்டோட பேசுங்க. முடியலன்னா போங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் சொல்லி வச்சுட்டு பாருங்க. ஏஜென்ட் உங்களுக்கு உதவலையா எம்பசிக்கு நேரடியா போங்களேன். காலையில 10 மணிக்கு பாயிரீங்களா, 12:30 மணிக்குள்ள போங்க எம்பசிக்கு. ஒரு 1 ஹவருக்குள்ள போங்க. உங்களோட தூரத்தை பாருங்க, எத்தனை கிலோமீட்டர் போய் சேருங்க. இன்றைக்கு பாஞ்சு 10 நாளைக்கு எங்கே வேணுண்டா, ராத்தட ரூம்ல அக்காட்ட நின்றன், அங்க ஐயாட ரூம்ல நின்றன், தெரிஞ்சவங்களோட ரூம்ல நின்றன், மாமியார் ரூம்ல நின்றன். இதெல்லாம் யாருமே நம்ப போறது கிடையாது. எந்த மாமியும் கிடையாது, எந்த அக்காவும் கிடையாது. அதெல்லாம் கள்ளி வழி விட்டுறீங்க. அப்படியெல்லாம் போகாதீங்க. நிறைய பேர் வாஞ்சிருக்கிறீங்க. இப்ப மங்காப்பு பிளாக் 4லயும் 50 பேர் ஒரு பில்டிங்ல இருக்கிறாங்க. அபுகாலிபாவில் கொஞ்சம் பேர் 14 பேர் இருக்கிறாங்க. ட்ரிக்கேல கொஞ்சம் பேர் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு விபச்சாரம் செஞ்சிருக்கிறீங்க. கொஞ்சம் பேர் ஒயிட் பாஸ்போர்ட் வந்தும் கூட நீங்க போகாமலுக்கு நாட்டுக்கு விபச்சாரம் செஞ்சிருக்கிறீங்க. காட்சிக்கு பச்சை பாவங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நிப்பாட்டுங்க. உங்களோட ஓல்கூத்தல நிப்பாட்டி போட்டு போறதுக்கான வேலையை பாருங்க. எங்களுக்கு என்ன பைத்தியமா? எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் நான். யார் யாருங்கிற போட்டோவோட போடணுமா அதையும் போட்டுட்டுருவேன் நான். சரியா? ஏதோ நீங்க அவசர கடைசி கடத்துல போவீங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். காணும் மட்டும் முடியட்டும். ஐம்பட்டையும் எடுத்து அப்படியோ பிளாக் போர்டில் ஓட்டி விட்டுருவேன். டிஸ்பிளேல வச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீங்க அடிச்சு சேர்த்தாலும் சரி, எங்க ஓட்டுறதுக்கு மால் கிடைக்காது, உங்களுக்கு தாரத்துக்கு மாலத்து கிடைக்காது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரச்சனைகள் 1000 இருக்கும், கேஸ் இருக்கும். இந்த பாருங்க, ஜவசாத்துக்கு போனா இப்படி ரெட் மார்க்ல கீறி உங்களை வந்து ஜவசாத்துக்கு அங்க போய் அடிஞ்ச போய் ஏதாவது ஒரு இடத்துக்கு போக சொல்லுவான் போலீஸுக்கு. அங்க போய் அந்த பிரச்சனையை முடிக்கணும். முடிச்சு தானே வரணும். ஒன்றப்புள்ள கூடி கோடினா திரும்ப வந்து சேர்ந்து வாழ்ற இல்லையா? பேனாண்டே செல்றதா? வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி பிரிச்சு விடுறதா? இல்லையே. அவனும் பலத்தான் போனும். புள்ளி ஒன்று ஒரு இடத்த கூடிக்கிட்டு போய்த்து ஒரு இடத்த கல்யாணம் முடிச்சா தெரியாம திரும்ப அதை சேர்ந்து வாழ இல்லையா? அப்படித்தான் பிடிச்சிட்டு போனா உங்களுக்கு கேஸ் இருந்தா திரும்ப நீங்க போறதுக்கான வாழ்க்கை சந்தர்ப்பம் பெருகுது. போய் அந்த இடத்துக்கு போய் அதை பார்த்து இதை பார்த்து ஃபைன்கள் இருக்குதா, காசு கட்ட வேண்டி இருக்குதா, அதுக்கும் பயப்படாதீங்க. போங்க போலீஸுக்கு போங்க. ஜவசாத்துல சொன்ன அங்க போங்க, போலீஸ்ல அங்க பாருங்க. திரும்ப எம்பசிக்கு போங்க, எம்பசியோட அங்க பேசுங்க. உள்ளுக்கு அவங்க வழக்க போடுவாங்க. இருக்கிற ஒரு வாரத்துக்குள்ள 10 நாளைக்குள்ள முடிஞ்சிடும் விஷயம். முடிச்சு உங்களை அனுப்புறது தான் பாக்குறாங்க. கவர்மெண்டே செய்யுது. நான் சொல்றதெல்லாம் சுத்த உண்மை, பொய்கிட்டு இல்லை.
அரசாங்கத்தை நம்பாட்டியும் பிரச்சனை அழகான நம்புங்க. நான் இதில் சொல்றதுல எதுவுமே தவறு கிடையாது. பாஸ்போர்ட் ஒரிஜினல் பாஸ்போர்ட் இருக்கிறவங்க ஆரம்பத்தில் சும்மா போகலாம். ஆனால் இப்போ சீல் எடுத்துட்டு தான் போகணும், மறந்துடாதீங்க. எம்பேசியில் நல்லா கேட்டுக்கங்க. சிவப்பு கலரில் ரெடி ஃபார் டிபார்ச்சர் சிவப்பு கலரில் பாக்ஸ் வடிவத்தில் ஒரு சீல் இல்லையா, கேளுங்க, 1க்கு 10 தரம். போகணுமா இல்லை அப்படியே போய்த்திரலாமான்னு. சிவப்பு கலரில் இருக்கணும் அந்த சீல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே. இப்போ அது இப்போ வைரல் ஆயிட்டு. அந்த சிவப்பு கலரில் ஒரு பாக்ஸ் வடிவத்தில் இருக்கும். இப்படி அது இல்லாட்டி கேளுங்க, 2 பக்கம் பார்த்துட்டு எங்கேயும் போகணுமா சேருண்டு. சிஐடி ஆஃபீஸி போங்கன்னா போய் தங்க எடுங்க, பிரச்சனை இல்லை. கேஸ் இருந்தா கூட உங்களுக்கு பயத்தில் பிடிச்சடைக்கிறான்னு சும்மா வதந்தியை கிளப்பாதீங்க தயவு செஞ்சு. 100 பேருக்கு பேப்பர் வந்திருக்குது, புரியுதா? 100 பேருக்கு பேப்பர் வந்திருக்குது. நாளைக்கு போயிட்டு முழுது பெறும், அதை எடுக்க பாருங்க, போக பாருங்க. எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு அதெல்லாம் பாருங்க. அரசாங்கமும் முயற்சி செய்யுது, அழகனும் முயற்சி செய்யறேன். காணல அங்கால 10 பேர் போன, அஞ்சால 20 பேர் வருது. பாக்குற இடமெல்லாம் பாஞ்சவல். ஆனா எனக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. வந்து 2 நாள் 10 நாள் 1 மாசம் 20 நாள். ஏப்பா காணன் போட்டது போல என்ன வாங்கிக்கிறீங்க? நாட்டுக்கு போகலாமா? பழைய செருப்பாளி அடிப்பான உங்களை பிடிச்சி. 4 நாளைக்கு முதல் ஒருத்தி வந்து கோல் அடிக்கலாம். நாங்க நாட்டுக்கு போகலாமா? அப்படித்தான் பிரச்சனை. ஓடல பிரச்சனை ஏஜென்சி. இப்போ உங்களை இந்த நாட்டுக்குள்ள எடுத்தா நீங்க ஏஜென்சி மூலமா வந்தா உங்க ஏஜென்டோட எக்ரிமெண்ட் 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு நாக்கையோ தேனையோ பூசி வச்சுக்கிருப்பான். சில கேவலங்கட்ட ஏஜென்ட் இருக்குது, புரியுதா? சில கேவலங்கட்ட ஏஜென்ட் வந்து பூசி உங்களை வச்சுக்கிருப்பான். 6 மாசம் முடிஞ்சு எங்களுக்கு தெரியாது, பேசிக்கோங்க அப்படின்றான். குவைட்டியோட, அதாவது இந்த வெளிநாட்டவர் நீங்க வாரீங்க இல்லையா, அவங்களோட ஸ்பான்சர், உங்களோட கபிலோட எக்ரிமெண்ட் 2 வருஷம். உங்களோட எக்ரிமெண்ட் 2 வருஷம். 2 வருஷம் முடிஞ்சாதான் நீங்க நாட்டுக்கு போகலாம். 6 மாசம் முடிஞ்சா அவன் கணக்கு முடிஞ்சிருச்சு. நல்லா யோசிங்க. 6 மாசம் வரைக்கும் அவன் கதை சொல்லிக்கிட்டே இருப்பான். பிடிக்கலையா 6 மாசத்துக்குள்ள பிடிக்கலையா, எம்பசிக்கு டிரெக்டா போங்க. 8:30 மணி இந்த 12 மணிக்குள்ள. அதுக்காக ராவைக்கு 10 மணி வாங்கி படுத்து கிடந்து விட்டாங்க. அக்கா அங்க இங்க படுத்து கிடந்து விட்டு அப்படி வரல. நேரடியா புஷ் நம்ம போய் சேருங்கணும், புரியுதா? அப்படி போனாதான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இல்லையா உங்களுக்கு நைட்டுக்கு போறீங்களா, வீடியோக்குள்ள சுபகுக்கு போறீங்களா, எம்பசிக்கு முன்னுக்கு சிசிடிவி கேமரா இருக்கு. அதுக்கு முன்னுக்கு போய் படுங்க, பாய போட்டுக்கிட்டு பெட்ஷீட் நம்பிச்சு குந்திக்கங்க. காலையில் 8 மணிக்கு எம்பசி தான் உள்ளுக்கு போங்க. அப்படித்தான் பிரச்சனை சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏஜென்டியா கூப்பிட்டு படத்துக்கு அங்க படத்து கிடந்த ஒரு ரூம் வழியா குந்திக்கிறது. அவன் ரூம்லயோ அவங்களோட ரூம்லயோ இருந்து போட்டு போயிட்டு நீங்க போனா உங்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்காது. உங்களுக்கு பேரு வேற. எங்க படுக்க போனா கேட்பாங்க. கேட்டாலும் நீங்க பதில் கொடுத்தே ஆகணும். நீங்க டேட்டோட போனாலும் சரி, நீங்க பத்தினியா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, கேள்விகள் 1000 பேரும். ஆனா அந்த அளவுக்கு பழகிருச்சு இந்த நாடு. சோ எவ்வளவு எல்லாம் முடியுமோ அவ்வளவு குயிக்கா கிளம்புறதுக்கு பாருங்க. நன்றி, வசலாம், பாய். நாளைக்கு எம்பசியில் சந்திப்போம்.